இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேடம், எங்க இருக்கீங்க? உங்களை சாப்பிட்டு வீட்ல தானே இருக்க சொன்ன, எங்க போனீங்க? ஏய், என்ன திமிரா? எதுக்கு இப்ப நீ என்னோட டெபிட் கார்டை பிளாக் பண்ணிருக்க? யார் உனக்கு அந்த ரைட்ஸ கொடுத்தது? என்ன மேடம் நீங்க நீங்க போட்டிருக்கிற Dress, இப்ப பேசிட்டு இருக்கிற போனு, அப்புறம் நீங்க ஓட்டுற காரு, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு, இது எல்லாத்துக்குமே இப்போ நான் தான் அத்தாரிட்டி. நான் நினைச்சா உங்க டெபிட் கார்டை மட்டும் இல்ல, உங்களையும் பிளாக் பண்ண முடியும். ஆமா மேடம், இப்ப கார்டு போட்டு செலவு பண்ற அளவுக்கு என்ன வந்துச்சு? அதான் நம்ம வீட்லயே எல்லாமே இருக்கே. நீங்க எங்கே இருக்க வேண்டியதானே மேடம்? இங்க பாரு துளசி, வேண்டாம். இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்புறம். கத்தாதீங்க மேடம், பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சிட போறா. ஏன் மேடம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். யார் என் வாழ்க்கையில வந்து குழப்பம் பண்ணது? இங்க பாரு துளசி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வேண்டாம், என் வழியில வராத. பொறுங்க மேடம், நீங்களா வந்து நீங்க தானே என் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க, அப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கெஞ்சினே, ஆனா நீங்க என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினீங்க. அந்த வலி உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? அதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது. சரிங்க மேடம், உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட். ஏய், போனை வைக்காத. மோனிகா மேடம், சம்பளம் போட்டீங்களா? ஆனா அக்கவுண்ட்ல இருந்து போயிருக்காதே. அக்கவுண்ட் லாக்ல இருக்கு மேடம். டெபிட் கார்டை லாக் பண்ண எனக்கு அக்கவுண்ட்டை லாக் பண்ண தெரியாதா? நான் தான் சொன்னனே, மொத்த சொத்தும் இப்ப என் கையில இருக்கு. இப்ப உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி சைலண்டா இருக்கணுமே தவிர வேற வழியே இல்ல. கத்துனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இது எல்லாம் உங்க அண்ணனோட சொத்து இல்லையா? அதான் லாயர் கிட்ட பேசி பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க அக்கவுண்ட பிளாக் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் தான் மேடம், அக்ரிமெண்ட்டும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சுதந்திர பறவை. டிரைவர் என்ன? மேடம் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அவங்க மரியாதையா இறங்குறாங்களான்னு பாருங்க, இல்லனா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இல்லனா தெரியும்ல, உங்க வேலையை தூக்கிடுவேன்னு. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் மேடம். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஏய் டேய், ஏய் இறங்கு, இறங்கு. ஏய் அம்மா விடு, விடு. ஏய் இறங்கு. ஏய் அம்மா விடு, விடுன்னு சொல்றல. ஏய் அம்மா விடு. ஏய் விடு, இறங்கு. ஏய் ஏய் கைய விடுறா. ஏய் விடுறா.
தியா உள்ளே இரு. அடிங்க. நான் ஒருத்தங்க இருக்கும்போது என் பொண்டாட்டி மேலேயே கைய வைப்பியா நீ? ஹே அங்கிள் சூப்பர் அங்கிள். டேய் அவனி விடாதீங்கடா, அடிங்கடா அவனியும். ஏய் ஏய் வெற்றி, ஏய் அடிங்கடா அவனா. என்ன மேடம் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நானே தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வரேன். தியா குட்டி, ஃபைட் எப்படி? சூப்பர் ஃபைட் அங்கிள். ஏய், இனிமேல் என் புள்ளைய தூக்கிட்டு வர்றது, என் பொண்டாட்டிய ஆளை வச்சு அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் கை காலெல்லாம் இடம் மாறிடும். என்ன பாக்குற? இத்தனை நாள் அவங்க வெறும் துளசி, இப்ப திருமதி வெற்றிவேல். எப்படி சொல்லும் போது கெத்தா ஃபயரா இருக்குல்ல? என்ன மேடம் நீங்க, நமக்கு அங்க அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நீங்க என்னன்னா இங்க வந்து ஒண்டிட்டு இருக்கீங்க. வாங்க மேடம், வாங்க செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. போலாமா? ஃபைட் எப்படி? சூப்பர் ஃபைட் சரி அங்கிள். போலாமா? வா.